ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பைகாயின் வந்து அஃபிஷியலாக நேற்று வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ February 20th மத்தியானம் நேற்று ஒரு 1:30க்கு லிஸ்ட் ஆச்சு. நம்ம டேம் சேனலுக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ பைகாயின் நான் இன்னும் சில பேர் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்க செல் பண்ணாமல். ஸோ நிறைய பேர் வந்து செல்லிங் ப்ரொசீஜர் எப்படி செல் பண்ணுறது, ஸோ எந்த எக்ஸ்டென்ட் லிஸ்ட் ஆகிருக்கு, ஸோ ஐநாறு நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்து வரலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டேம் சேனல் லிங்க் இருக்குது கைஸ், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட எல்லா அப்டேட்ஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து நேற்று போஸ்ட் வந்து போட்டிருந்தோம். நான் லாஸ்ட்டாக போட்ட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $0.75 வந்து லான்ச் ஆகும்னு பார்த்தேன். $0.75 to $1. பட் $1.5 வந்து லான்ச் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா $1.5 லான்ச் ஆகி சர்ன்னு ஒரு $0.8 வந்து டம்ப் ஆச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% டம்ப்னே சொல்லலாம். ஸோ $1.5 வந்து அப்படியே பாதி இறங்கிடுச்சு. ஸோ அந்த ஆனால் $0.8 ஒரு சரியான பையிங் இது வந்து ட்ரேடிங் வால்யூம் வந்து ஹியூஜாக உள்ள வந்திருக்கு. $0.8 மறுபடியும் அந்த மொமெண்டம் கெயின் ஆகி ஒரு $1 சர்ன்னு ஒரு 2 மினிட்ஸ்லேயே $0.8 $1 ரீச் ஆச்சு. 2 to 3 மினிட்ஸ்லேயே. நம்ம சேனல் வந்து நான் போஸ்ட் வந்து போட்டிருப்பேன். ஸோ $0.8 $1 வந்து ரீச் ஆகிருக்கு. எதாவது செல் பண்ணுறதா இருந்தால் ஹோல்டு பண்ணி செல் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹோல்டு பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு $1.5 அண்ட் அபவுக்கே செல் பண்ணியிருக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு 1 hour 2 hours கழிச்சு கிட்டத்தட்ட $2 வரைக்கும் டச் பண்ணுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல $2 டச் பண்ணுன்னு. ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் இல்லை. அந்த டைமில் செல் பண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்துருக்கும். ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்க்கு முன்னாடி ஒரு $1.2 to $1.5 ஹை குவான்டிட்டியில் $1.5 மேலே பை பண்ணிட்டு தான் என்கிட்ட செல் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டான ப்ரைஸ் தான் செல் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1.2 ஹை காயின், அப்புறம் 1.2 to $1.5 ரேஞ்சில் தான் நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகிருக்கு நான் சொல்லிடுறேன். OKX, பிட்ஜெட்டு, Gate.io, அப்புறமா சில எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா OKX, பிட்ஜெட்டு, Gate.io, அப்புறம் MEXC, அதுக்கப்புறமா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோடெஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா OKX வந்து இந்தியாவில் வந்து பேனு. ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா OKXல எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட OKX இருந்துச்சுன்னா அதை விட்ரா பண்ண முடியும். ஸோ பிட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை. பிட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி KYC பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிட்ஜெட்டில் வந்து நீங்கள் ட்ரேடெல்லாம் பண்ணலாம். நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு பிட்ஜெட் ஏபிகேன்னு சர்ச் பண்ணுங்கள். அவங்களோட அஃபிஷியல் பேஜ் வந்து நீங்கள் ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கணும், KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் பை வந்து டெபாசிட் பண்ணி செல் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ நீங்கள் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போனீங்கன்னா உங்களால் KYC வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. கரண்ட்லி இந்தியன் யூசர்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது KYC பண்ண அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஜெட் வந்து ஏபிகே ஃபைல் க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு எக்ஸ்சேஞ்ச் தான் ஜியோடெஸ். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோடெஸ் வந்து டெபாசிட் எனேபிள் பண்ணல. ஸோ கிரிப்டோ டெபாசிட் வந்து இன்னும் பைனெட்டுக்கு வந்து எனேபிள் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனேபிள் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஸோ அதுக்குள்ள ப்ரைஸ் வந்து எவ்வளோ டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஜியோடெஸில் போய் இப்போதைக்கு பைன் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பைகாயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் டெபாசிட் ஆப்ஷன் வந்து இன்னும் எனேபிள் ஆகலை. ஜியோடெஸில் வந்து நீங்கள் இன்னும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்கை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணுற பையை வந்து நீங்கள் USDயாக கன்வெர்ட் பண்ணி இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஜியோடெஸ் எடுத்து வந்து நீங்கள் அதை INR ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிட்ஜெட்டில் வந்து பை எப்படி டெபாசிட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஆட் ஃபண்ட்ஸில் போய்ட்டு டெபாசிட் கிரிப்டோக்குள்ளே போனீங்கன்னா பைன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட பையோட டெபாசிட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த டெபாசிட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களோட பை வேலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பை வந்து உங்கள்கிட்ட அவைலபிள் பேலன்ஸில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் செல் பண்ண முடியும். அதில் வந்து பண்ணிங்கன்னா பே அண்ட் ரெக்வஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு ஆட் மேனுவலி வேலெட் அட்ரஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ட்ரையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.15 வந்து இப்போ சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் தந்துடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் சென்ட் தந்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஜெட்டில் வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து கிரியேட் ஆயிரும் இந்த பைகாயின். அங்கேருந்து அதை வந்து நீங்கள் USDT கன்வெர்ட் பண்ணிவிட்டு USDT வந்து அங்கேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி மறுபடியும் ஜியோடெஸ்க்கு எடுத்து வந்து அதை வந்து நீங்கள் INR கன்வெர்ட் பண்ணணும் செல் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனில் போகிறீங்க. 0.15 வந்து டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறமா ட்ரேடில் போய்ட்டு pay/USDT பேரில் போய்ட்டு அதை வந்து நீங்கள் செல் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் உங்கள் பையை செல் பண்ணதுக்கப்புறமா USDTயாக உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ அசட்ஸில் போனீங்கன்னா USDTயாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ USDT வந்து நீங்கள் இப்போ வித்ட்ரா பண்ணணும். ஸோ வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் Web20 நெட்வொர்க்கில் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஜஸ்ட் இந்த இன்னும் இந்த யூஎஸ்டிடி வந்து நீங்கள் ஈஸியாக என்ன கன்வெர்ட் பண்ணிக்கணும். நான் ஸ்டார்டிங் சொன்ன ஜியோடாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ அதை ஜியோடாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச். லைக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பேஸ்டான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஜியோடாஸு. ஸோ தமிழ்நாடு தான் வந்து லைக் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த ஜியோடாஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கிரிப்டோ இல்லை ஐஎன்ஆர் விட்ரா பண்ணலாம். ஸோ கிரிப்டோ இன்ஸ்டன்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணி அப்புறமா நீங்கள் ஈஸியாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். லைக் ஐஎன்ஆராக நீங்கள் விட்ரா பண்ணுறது. ஆனால் லைக் டிடிஎஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லா இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலும் டிடிஎஸ் வந்துருச்சு. ஸோ டிடிஎஸ் செல்லிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 1 to 2% அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஜியோடாஸ் இன்னும் இல்லை, நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கல, நீங்கள் வந்து டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா லைக் இதெல்லாம் அக்கௌண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி கேவிசியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ யூஎஸ்டிடி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி வரும். கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் நெட்வொர்க் கேட்கும், பிஎஸ்சி ஸோ பினான்ஸ் ஸ்மார்ட் செயின். ஸோ அப்புறமா கெட் டெபாசிட் அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸை காப்பி பண்ணி பிட்ஜெட் இல்லை எந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அங்கே வந்து யூஎஸ்டிடி வந்து விட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் மெயினாக. ஸோ நெட்வொர்க் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நெட்வொர்க் ராங்காக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஆகிரும். ஸோ நெட்வொர்க் வந்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 டைம் டபுள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நியூ இயர்ஸ்க்கு யாருக்காவது லைக் பை செல் பண்ணணும், உங்கள்கிட்ட லைக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே இல்லைனா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு செல் பண்ணி தருவேன். ஆனால் பேமெண்ட் உங்களுக்கு வந்து ஐஎன்ஆராக கிடைக்காது. உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து யூஎஸ்டிடியாக தான் கிடைக்கும். ஸோ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ண ப்ரைஸ் தான் $0.75. ஸோ பரவாயில்ல, ஏன்னா அவங்க வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த $1 to $1.5 ப்ரைஸை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஏன்னா லைக் டெலகிராமோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அந்த லிஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே ப்ரைஸ் வந்து சரியாக இறங்கிடும். 1 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா 100% ட்ராப் ஆகிருக்கும். ஒரு ₹3 லான்ச் பண்ணுறாங்கன்னா 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 இருக்கும். இப்போ டாப் ஷாப் அது பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து $2.5 லான்ச் பண்ணுறாங்க. காலைல இப்போ ஈவினிங் லான்ச் பண்ணுறாங்க ஒரு 5:30 அந்த டைமுக்கு. அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 80 பைசு. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது ட்ராப் ஆகிருக்குன்னு. ஆனால் இவங்க வந்து அந்த பார்த்தீங்கன்னா லைக் ட்ராப் வந்து அவ்வளோவா ஆகலை பை. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரைஸில் வந்து கொஞ்ச நாள் மெயின்டைன் ஆனாலே போதும். லைக் ஏன் இன்னும் ப்ரைஸ் வந்து அதிகமாக ட்ராப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க யூஎஸோட பை வந்து லாக்கில் இருக்குது. சில பேர் தெரியாமல் 3 இயர்ஸ் லாக் போட்டுக்கிறாங்க. இன்னும் சில பேர் கேவிசியே கம்ப்ளீட் ஆகலை. எக்கச்சக்க இஷ்யூஸ் இருக்குது பையில். எல்லா யூஸரோட பை மட்டும் அன்லாக் ஆகிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு இந்த பையோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸர்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ₹10 கீழே போயிட்டு இருக்கும். ₹10-20 அந்த ரேஞ்சில் நிற்க வேண்டியது. ஆனால் அதிகம் இன்னும் செல்லிங் உள்ளே வரல. நிறைய பேர் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஹோல்டு பண்ணாதவங்க ஓன் டிவிஷன் தான் ஹோல்டாக செல்லிங் என்னென்ன பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹66. யாரும் நீங்கள் அர்ஜென்ட்டாக செல் பண்ணணுன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி உங்கள்கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் எதுவுமே இல்லைனா இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். ஜியோடாஸில் டெபாசிட் அவைலபிள் ஆச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக ஜியோடாஸில் டெபாசிட் பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி எதாவது அப்டேட்ஸ் வந்து நம்ம டேர்ம்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் வாட்சிங் வீடியோ நண்பா. பாய்.